இன்றைக்கி பார்க்க போகிறது எஸ்எஃப்டி, ஸ்பெசிஃபைடு ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன். இந்த ஸ்பெசிஃபைடு ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன் வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எங்கெல்லாம் ஹை வேல்யூ ட்ரான்சாக்ஷன் நடக்குது, அது எங்கே நடக்குது, அதை அப்படியே கேப்சர் பண்ணுறாங்க இன்கம் டேக்ஸில். கேப்சர் பண்ணும்போது என்ன அப்படின்னா, யாரெல்லாம் எந்தெந்த டீட்டெயில் கொடுக்கணும். நம்ம எப்படி இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறோம், அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் பண்ணுறோம், புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்கோ, அதே மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்கும். இப்போ ஒருத்தருக்கு பணம் இருக்குது அப்படின்னா, பணம் சம்பாதிச்சா ப்ராஃபிட் வந்துருக்கு, நல்லா இருக்குன்னா அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் மேன் பிற்கால சேவிங்காக ஒன்று ஃபிக்ஸட் டெபாசிட் போடுவாங்க, இல்லை ஒரு கம்பெனியில் ஷேர்ஸாக போடுவாங்க, டிபென்ச்சர்ஸாக போடுவாங்க, இல்லைன்னா ஒரு சொத்து வாங்குவான், இல்லைன்னா ஒரு கார் வாங்குவான், கம்பெனிக்காக தான் ஒரு லாரி வாங்கி டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக வச்சுப்பாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் ஹை வேல்யூ ட்ரான்சாக்ஷன். ஸோ எங்கெங்கெல்லாம் ஹை வேல்யூ ட்ரான்சாக்ஷன் இருக்குன்னு முதல்ல வந்து ஃபஸ்ட்டு பேங்கிங் செக்டர், கவர்மெண்ட் செக்டர், இதை பார்க்கலாம் ஃபுல்லாக. பேங்க்ஸ், கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் 10 லட்ச ரூபாய்க்கு மேலே கேஷ் டெபாசிட். கிரெடிட் கார்டு கம்பெனி, கிரெடிட் கார்டு வரும்போது நீ வந்து ஒரு 60,000 ரூபாய்க்கு நீ வந்து பர்ச்சேஸ் பண்ணுற, ஆனால் 60,000 ரூபாய் நீ உடனே கட்டுறதில்லை, நீ 3 மாதமாக கட்டுவேன், இல்லை 4 மாதமாக கட்டுவேன். இந்த 1 lakh கேஷ் கட்டுறதுன்றது என்ன அப்படின்னா, வாட் யூ பே, உன்னுடைய லைபிலிட்டி கிடையாது. நான் இப்போ வந்து 60,000 ரூபா செலவழிக்கிறேன், நகை கடைக்கு போகிறேன், ஒரு நகை வாங்குறேன் 60,000, ஆனால் ஐ டோன்ட் பே நெக்ஸ்ட் இமீடியட்லி, அடுத்த மாதம் கொடுக்க மாட்டேன். இந்த மாதம் 20, அடுத்த மாதம் 20, அடுத்த மாதம் 20, அதுக்கான இன்ட்ரெஸ்ட் கட்டிடுவேன். ஸோ இந்த 60ங்கிறது என்ன அப்படின்னா, இந்த பேமெண்ட்டை குறிக்குமே தவிர்த்து எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினேன் அப்படிங்கிறது கிடையாது. கேஷாக கட்டினா 1 லட்சம், 1 லட்சத்துக்கு மேலே நீ கேஷ் கட்டினா கிரெடிட் கார்டில் இந்த உங்களுடைய பேன் நம்பர், உங்களுடைய இதெல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து இன்கம் டேக்ஸ் கொடுத்துருவான். அவன் என்ன கேட்பான், வை டு பே கேஷ், உனக்கு எங்கேருந்து சோர்ஸ் வருது, அந்த சோர்ஸை காட்டு. பிளாக் மணி சோர்ஸை நீ பே பண்ணுறியா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக இதெல்லாம் ட்ராக்கிங். சரி, நான் கேஷை பே பண்ணல, 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே நான் வந்து கிரெடிட் கார்டு நான் பே பண்ணலாம், பேமெண்ட் கிரெடிட் கார்டு. இது எங்கே வரும் அப்படின்னா, சில கம்பெனிஸ்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, உனக்கு கிரெடிட் கார்டு கொடுத்துருவான். கம்பெனி எக்ஸ்பென்ஸ்லாம் நீ பண்ண, எனக்கு பில்லை கூட நான் உனக்கு திருப்பி தந்துடுறேன். அது இட் மைட் எக்ஸீட் 10 lakh rupees. பெரிய பெரிய கம்பெனிலாம் வந்து போனோம்னா வந்து ஏரில் போகும்போது ஏர் டிக்கெட்லாம் கிரெடிட் கார்டு எடுத்துருவான், ஹோட்டல் ஸ்டே கிரெடிட் கார்டு, எல்லாம் கிரெடிட் கார்டு பண்ணுவான். அப்போ அவங்க என்ன சொல்லணும், இந்த பணம் என்னுடைய இதில் என் கம்பெனி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அப்போ கம்பெனிக்கிட்ட ஒரு கன்ஃபர்மேஷன் வாங்கணும் இந்த 10 lakhsக்கு. இது ஹை ட்ராக்கிங். சப்ரிஜிஸ்டார் ரிஜிஸ்ட்ரேஷன் 30 lakhs ஆகும். இதில் வந்து எந்த அசையா சொத்து, லேண்டாக இருக்கட்டும், பில்டிங்காக இருக்கட்டும், 30 லட்ச ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா சப்ரிஜிஸ்டார் என்ன பண்ணுறான், வாங்கினவன் விற்றவன், இவனுடைய பேன் அவனுடைய பேன், அட்ரஸ் ஆத ப்ராப்பர்ட்டி. இந்த பணம் கேஷாக கொடுத்துருக்கானா, டிடியாக கொடுத்துருக்கானா, நிஃப்ட்டில் கொடுத்துருக்கானா, என்ன டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அனுப்பிச்சிடுவான். நம்ம என்ன சொல்கிறோம், 30 லட்ச ரூபாய்க்கு மேலே தாங்க கொடுக்குறாங்க, 30 லட்ச ரூபாய்க்கு கீழே இருக்கிறதெல்லாம் வந்து அவங்க ரிப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னா, அப்படி கணக்கு கிடையாது. இதில் என்ன அப்படின்னா, ரெண்டாவது ஒரு ரிப்போர்ட்டிங் என்னென்னா, எந்த டாக்குமெண்ட்டில் கேஷ் பரிவர்த்தனை நடந்திருக்கு, இது ஒரு பாயிண்ட், அதெல்லாம் ரிப்போர்ட்டட். இன்னொரு பாயிண்ட், சப்ரிஜிஸ்டார் வேல்யூ 35 லட்சம், டாக்குமெண்ட்டில் போட்டு வேல்யூ 30 லட்சம், இது ரிப்போர்ட் பண்ணுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, கேபிட்டல் கெயின்ஸ் கால்குலேட் பண்ணும்போது ஒரு அசையா சொத்தை விற்கும்போது சப்ரிஜிஸ்டார் ஆஃபீஸினுடைய வேல்யூ 30 லட்சம், நீ விற்றது 25 லட்சம்னு வச்சுங்க, 5 லட்ச ரூபா இருக்குல்ல, அவன் இன்கம் டேக்ஸ் என்ன சொல்கிறான், இந்த 5 லட்ச ரூபாய் நீ அவனுக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு கையில் துட்டை வாங்கிட்டேன், ரெக்கார்டில் போடல, எனக்கு அதை இன்கமாக காமிச்சு எனக்கு டேக்ஸ் கட்டிடணும். 50C ஒரு செக்ஷன். அதனால் டேக்ஸ் ஆடிட்டில் ஒரு பெரிய ஒரு பர்டிகுலர் ஐட்டம் இருக்குது, எனி அசட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃபார் எ வேல்யூ லெஸ் தேன் தி சப்ரிஜிஸ்டார்ஸ் வேல்யூன்னு ஒரு காலம் இருக்குது. இது டேக்ஸ் ஆடிட்டில் இருக்குது. டேக்ஸ் ஆடிட்டில் என்ன பண்ணணும்னா, நம்ம கம்பல்சரி ரிப்போர்ட் பண்ணோம். யாராவது வந்து நம்ம விற்றாங்க அப்படின்னா, அவங்க சப்ரிஜிஸ்டார் வேல்யூ பிரகாரம் விற்றுருக்காங்களா, இல்லை அதை கம்மியாக விற்றுருக்காங்களா, அது மேலே ஜாஸ்தியாக விற்றா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது 2 இடத்துல அடிப்படும். ஒன்று, கேபிட்டல் கெயின்ஸ் கால்குலேஷன் ஃபார் செல்லர். பர்ச்சேசருக்கு வந்து இந்த கேப் வந்து இட் இஸ் அ டீம்டு இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் தான் இந்த இன்கமாக காமிக்கணும். இது ஒரு 50,000 1 லட்சம் தான் பரவாயில்ல, ஒரு 10 லட்சம் 15 லட்சம் நினைச்சுக்கோ, அது உள்ள போட்டேன்னா அதுக்கப்புறம் எங்கே டேக்ஸ் அங்கே போயிடும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கு வந்து நம்ம என்ன சொல்கிறோம், இப்போ ஒரு அறிவாளன் கேஸ் எடுத்தோம்னா, நான் ஒரு வேல்யூவேஷன் சர்டிஃபிகேட் வாங்கிக்கோ. ஏன் அப்படின்னா, ஒரு கோர்ட்டில் ஒரு முடிவு பண்ணிருக்கான், கைட்லைன் வேல்யூன்றது சப்ரிஜிஸ்டார் ஆஃபீஸில் டேக்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு வேல்யூ தவிர்த்து, பட் அந்த ப்ராப்பர்ட்டி அந்த வேல்யூ கிடையாதுன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணிங்கன்னா அந்த வேல்யூ நீங்கள் இருக்கிறத வச்சிருக்காங்க. அதனால தான் நம்ம வேல்யூவேஷன் சர்டிஃபிகேட்டுக்கு இப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஆன்லைனில் வரதுனால நோபடி இஸ் கோயிங் டு ஹியர். ரெண்டாவது என்ன அப்படின்னா, இந்த கேஸ் வந்து எந்த ஆஃபீஸர் எடுக்கான்னு தெரியாது. ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்ன வந்திருக்குன்னா, இந்த செய்யூர் சீனிவாசனுடைய கேஸ் 2017-18 நம்ம அப்பீல் பண்ணது இப்போ எடுத்திருக்காங்க. அதை பார்க்க போகிறவர் யாருன்னா, பாட்னாவில் இருக்கிற ஒரு ஆஃபீஸர், பீகாரில் இருக்கிற ஒரு ஆஃபீஸர். ஸோ அதனால் ஒரு ஸ்டேட்டில் இருக்கிற கேஸை அந்த ஸ்டேட்டில் இருக்கிறவங்க ஹேண்டில் பண்ணுவாங்களா? அதனால் யுவர் டாக்குமெண்ட், யுவர் கம்யூனிகேஷன் அண்ட் ஆல்சோ யுவர் ஜஸ்டிஃபிகேஷன், இது நம்ம கம்யூனிகேஷனில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இதை ப்ராக்டிஸ் பண்ணால் வந்துடும். எல்லாம் வந்து த்ரூ அவுட் இந்தியா எக்ஸப்ட் சவுத் இந்தியா, நார்த் இந்தியா ஃபுல்லாக ஹிந்தி. ஆனால் சவுத் இந்தியாவில் ஹிந்தி அவ்வளோ இல்லை, பட் ஹிந்தியில் பண்ணலாம். பட் ஹவு ஃபார் யூ ஆர் எஃபெக்டிவ் இன் கம்யூனிகேட்டிங், அட்லீஸ்ட் இங்கிலீஷ்லையாவது நம்ம வந்து கொஞ்சம் சின்னதாக நம்ம போட்டோம்னா we will be able to attend to all appeals. இந்த அப்பீல்ஸ் ஆன்லைனில் வந்ததுனால என்ன நமக்கு இது பெனிஃபிட்னா, இந்தியாவில் இருக்கிற எந்த கேஸ் வேணால் பார்க்கலாம். நீ பாம்பேயில் இருக்கிறோம், பாம்பே கேஸு, சென்னையில் இருக்கிற சென்னை கேஸுன்னு இல்லை, உனக்கு அந்த நெட்வொர்க் இருந்ததுன்னா யூ கேன் கெட் எனி கேசஸ். இது வேணா இருக்கலாம். கோர்ட்டு த்ரூ லா, கோ பைலட்டில் வந்து லா ஃபஸ்ட் கிளாஸாக சொல்லுது. நான் உங்களுக்கு அதுவும் தரேன், உங்களுக்கு எல்லாம் செக் பண்ணுங்க. அதை சாட் ஜிபிடியில் நிறையா வருது, CA GPT நிறையா வருது. அதை வச்சு நம்ம வந்து we have to tell them that under this law, under this section we are supporting our argument, please listen சொல்லலாம் உங்களுக்கு. அதனால் சப்ரிஜிஸ்டார் வேல்யூ 30 lakhs போடுறது
அன்னமோல்டின்னு கிடையாது, யூ ஹேவ் டு லுக் இன்டு இட். இதில் வந்து டாக்குமெண்ட்டில் ஏதாவது கேஷ் போர்ஷன் இருந்தாலோ ரொக்கமாக பெற்றுக்கொண்டேன் அப்படின்னா மேட்டர் முடியுது. இன்கம் டேக்ஸ்காரன் என்றைக்கு வரவணும் அன்னி வந்து நீ தப்பிச்ச வந்துட்டாருன்னா கஷ்டம். அதனால் வி ஹேவ் டு இன்ஃபார்ம் அவர் அட்வைஸ் 30 lakhs. அது கீழே இருந்தால் நம்மளே சொல்லிடணும், இந்த மாதிரி வந்து கேஷ் போர்ஷன் இருக்குது சார், டேஞ்சரஸ். 100% டேக்ஸ். 3 லட்ச ரூபா வித்தியாசம் கேஷில் வாங்கியிருந்தீங்கன்னா, ரொக்கம் 3 லட்சம் அட்வான்ஸ் வாங்கி விட்டேன்னு அந்த 3 லட்ச ரூபாயும் 100% டேக்ஸ் இந்த பர்டிகுலர் செக்ஷன். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது. கம்பெனிஸ்னா இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ், டிபென்ச்சர்ஸ், ஷேர்ஸ் கொடுத்தாலோ டிபென்ச்சர்ஸ் பாண்டு கொடுத்தாலோ 10 லட்ச ரூபாய்க்கு மேலேன்னா எல்லா கம்பெனியும் அந்த எஸ்எஃப்டி தான் போடணும். மியூச்சுவல் ஃபண்டில் 10 லட்சம் மேலே ஒன்றும் இல்லை. சப்போஸ் வந்து பிளாக் ராக் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, அது ஒரு 5 ஸ்கீம் இருக்குது. 5 ஸ்கீமில் என்ன பண்ணுறா, ஒரு ஸ்கீமில் 3, ஒரு ஸ்கீமில் 3, ஒரு ஸ்கீமில் 3 போட்டால் மொத்தம் 12 லட்சம் இருக்குது. தே வில் ரிப்போர்ட். ஒரு ஸ்கீமில் 3 லட்சம் கிடையாது, ஒரு பேர் எவ்வளோ தூரம் பண்ணுறாங்க. அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் ஆஃப் இந்தியான்னு ஒன்று இருக்குது. அது என்ன பண்ணால் எல்லா மியூச்சுவல் ஃபண்டில் யாராவது இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த டீட்டெயிலாம் கலெக்ட் பண்ணுறான். ஸோ நீ வந்து 6 மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு 6 டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் போட்டு, பிர்லா மியூச்சுவல் ஃபண்டு, கேன் பேங்க் மியூச்சுவல் ஃபண்ட், நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது. அதெல்லாம் ஒவ்வொரு ஸ்கீமும் போட்டேன்னா எல்லாத்தையும் டோட்டல் பண்ணிவிட்டு உங்கள் பேன் நம்பர் பிரகாரம் 12 லட்சம் ரிப்போர்ட்டிங் வந்துடும். ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் 10 லட்சத்துக்கு கீழே போட்டாலும் எல்லா மியூச்சுவல் ஃபண்டையும் சேர்த்தாங்க 10 லட்சத்துக்கு வேலை போச்சுன்னா இந்த ரிப்போர்ட்டிங்கில் ஆம்ஃபின்னு பேர், அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆஃப் இந்தியா. இவன் தான் கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி ஃபுல்லாக, எல்லா டீட்டெயிலும் அவங்ககிட்ட இருக்கும். இது ஹை வேல்யூ டிரான்சாக்ஷன். இங்கே வந்து பேங்க்ஸ் போட்டு கேஷ் டெபாசிட்டும் ட்ராக் பண்ணுறோம். 10 lakhs ஆர் மோர் கேஷ் போட்டு டெபாசிட் பண்ணாலும் சரி, 10 lakhs ஆர் மோர் ஃப்ரெஷ் டெபாசிட் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. கேஷ் கூடி மட்டும் அவாய்ட் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா எல்லா இடத்துலையும் ட்ராக்கிங் இருக்குது. கேஷுக்கு வந்து நெக்ஸ்ட் என்ன பிஸ்னஸாக தான் என்ன நெக்ஸ்ட் வர போகுதுன்னா, உங்களுடைய கேஷ் புக்கை அப்படியே நீங்கள் சம்பாதிச்சு பண்ணி அவனுக்கு அனுப்புகிறோம். இதில் 2 செக்ஷன் அடி வாங்கும். நான் வந்து டேக்ஸ் ஆடிட் இல்லை, எனக்கு வந்து மோர் தேன் 10,000 rupees பேமெண்ட்டு எனக்கு அப்ளை ஆகுதுன்னு சொல்ல முடியாது. உங்கள்கிட்ட அவன் வரல, டேக்ஸ் ஆடிட்டுக்கு வந்துட்டான். இப்போ எல்லாத்துக்கும் விட்டான் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் டு ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃபீஸர் இல்லை, இதெல்லாம் ஏதோ கேஸு, சம் செக்கிங் வில் பி தேர். அது என்ன நம்ம பார்ப்பா, என்ன கொஸ்டின் வரப்போதோ தெரியல. இது ஏன் அப்படின்னா, ஆல் ஸ்க்ரூட்டினி பெரிய ஸ்க்ரூட்டிலாம் ஆன்லைனில் போட்டோம், சின்ன ஸ்க்ரூட்டிலாம் இருக்கும். அது ஆஃபீஸர் லெவலில் வரானா எனக்கு தெரியல, இனிமேல் போக நமக்கு தெரியும். அதனால் கேஷ் புக்கு நீங்கள் எல்லா இடத்துலையும் செக் பண்ணோம். 40A3 எனி பேமெண்ட், எனி எக்ஸ்பென்சஸ் டெபிட் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இன் a year மோர் தேன் 10,000 rupees disallowed. அது ரிப்போர்ட் பண்ணியிருக்கோமா. 2வது, எனி பர்ச்சேஸ் ஆஃப் மிஷினரி, ஃபிக்ஸட் அசெட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் 10,000 rupees ஆர் மோர், நோ டெப்ரிசியேஷன் அலோட். சரி, எங்கடா இருக்குது அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு நான் 2 லட்சம் ரூபாய்க்கு ஒரு மிஷின் வாங்குறேன். ஒரு பழைய மிஷின் யாரோ தராங்க, நான் வாங்கிக்கிறேன். இப்போ உங்களுக்கு கிரியேட்டிவ் டைகர்ஸ் அவங்களாம் விற்றாங்க, 2 லட்ச ரூபா நான் கொடுத்தா வாங்கிட்டேன். ஈவே வெளில வந்துடுது, நான் வந்து பழமும் பேங்க்கில் போயிடுது. அதுக்கு டெப்ரிசியேஷன் உண்டானா நோ டெப்ரிசியேஷன். அதை தனியாக நீங்கள் அசெட்ஸாக கிளாஸிஃபை பண்ணணும். இட் வில் பி அசெட் ஒன்லி யுவர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். சரி, இன்னொரு எஃபெக்ட் என்ன அப்படின்னா, அந்த மிஷினை ஒரு 3 வருஷம் கழிச்சு நான் 1,60,000 ரூபாய்க்கு விற்கிறேன். வாங்கினது 2 லட்சம், 1,60,000 ரூபாய்க்கு விற்கிறேன். லாபமா நஷ்டமா? நஷ்டம் கிடையாது. ஏன் அப்படின்னா, when you buy a machinery for cash for more than 10,000 rupees, it purchase value even though you have given for 2 lakhs, it is 0 for income tax. அப்போ நீ விற்கும்போது எவ்வளோ பணம் வாங்கல, 1,60,000 ரூபா. the whole of the amount is profit. அதனால் கேஷ் புக்கில் வரும்போது அவன் என்ன பண்ணுவான், இது மிஷினரிக்காக வாங்கியிருக்கியா. அடுத்த கொஸ்டின், when did you buy it, give me the proof whether this amount has been settled other than check or NIFT. yes, I have settled by cash. வா 0, 1,60,000. அப்போ ப்ராஃபிட் 1,60,000. அது ஜாகிரதையாக இருங்க. இது வந்து இத்தனை நாளாக நம்ம பார்க்கல. இனிமேல் when you go deeper into it இதை தான் இருக்கும். நான் உங்களுக்கு வந்து ஒரு டம்ப் ஒன்று தயார் பண்ணிட்டுருக்கேன். இந்த டம்ப்லாம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு டம்ப்லையும் வைலேஷன் ஆஃப் லா இருக்கும். பியூர்லி இன்கம் டேக்ஸ் எல்லா செக்ஷன்ஸும் நான் கீழே தந்துடுவேன். அதே மாதிரி கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எக்ஸ்பென்சஸும் நான் தந்துடுவேன். யூ ஹவ் டு ஃபைண்ட் அவுட் பை ஃபில்டரிங் how much is disallowance under which section. முதல்ல ஒரு சின்னதாக கொடுக்குறேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து ஸ்கேல் அப் பண்ணுங்கள். இதில் எல்லா செக்ஷனையும் உங்களுக்கு கொடுத்துருவேன். டிடிஎஸ் பிடிக்கிறதுலேருந்து டிஸ்அலவன்ஸ்லேருந்து எல்லாம் கொடுத்துருவேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் எக்ஸல் கொடுக்க மாட்டேன், பிடிஎஃப் கொடுப்பேன் உங்களுக்கு. பிடிஎஃப் கொடுக்குறதுனா இதே ப்ராசஸ் நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர் நான் வாங்கி கொடுக்குறேன். இதுதான் அல்டிமேட்லி நம்ம வந்து வெளியில் பெரிய கம்பெனிக்கு போகும்போது அவங்க வந்து எக்ஸல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுடைய டேட்டாலாம் உங்களுக்கு வந்து ஆக்சஸ் வராது. இது எக்ஸலில் வராது, ஃபில்டர் பண்ணுறதுலாம் வராது. பிடிஎஃப்ல ஃபில்டர் பண்ணணும், பிடிஎஃப்ல பிவட் டேபிள் பண்ணணும், பிடிஎஃப்ல ப்ரோக்ராம் அவங்க கொடுத்துருப்பான் ஃபுல்லாக ஃபைண்ட் அவுட். நம்ம வந்து ஃபைண்ட் வாட்னு சொல்ல நம்ம இது கண்ட்ரோல் F5 போட்டு பண்ணல, அதே மாதிரி இது இருக்குது, ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அதை பார்த்தியானா மொத்தத்தை எடுத்து கொடுத்துரும். 3வது, ஒரு காலம் இருக்கும், 25 காலம், 1 2 3 4 எல்லா காலமும் இருக்கும். அந்த காலத்தில் உனக்கு 5 காலம் ஒரு ப்ராசஸ்க்கு வேணும், இன்னொரு 7 காலம் ஒரு ப்ராசஸ் வேணும், இன்னொரு 6 காலம் ப்ராசஸ் வேணும். அந்த காலத்தை மட்டும் அதை உடச்சு தரும். அதை வச்சு நீ ப்ராசஸ் பண்ணணும். ஒரு உதாரணம், பர்ச்சேஸ் பண்ணுறேன். அந்த பர்ச்சேசஸ் வந்து நம்ம லா பிரகாரம் இஏ பில் வேணுமா வேணாமா, இஏ பில் யார் பேரில் இருக்குது, என்ன டேட்டுக்கு போட்டிருக்காங்க, லாரி எப்போ கிளம்பிச்சு, லாரி எப்போ வந்து சேர்ந்தது, இந்த ஃபுல் காலம் இருக்கும். நீங்கள் வந்து இஏ பில் வைலேஷன் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன் 2000 எப்படி பண்ண பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து எக்ஸலில் பண்ணலாம். அந்த மைண்ட் செட் வந்துட்டுனா அது கட்டது நம்ம போகலாம். இது எதுக்காக நம்ம செய்கிறோம் அப்படின்னா,
இனிமேல் இந்த ஆடிட் இஸ் கோயிங் டு பி நாட் சாம்பிளிங். சாம்பிளிங்னா என்ன அப்படின்னா ஒரு 3 லட்சம் ரெக்கார்டு இருக்குது. இந்த 3 லட்சம் ரெக்கார்டில் இப்போ என்ன பண்ணுறோம், ரேண்டம் நம்பரில் சாம்பிளிங் பண்ணுறோம். அது வந்து ஒரு நம்பர் கொடுக்குது. எனக்கு எவ்வளோ வரும், 3 லட்சத்தில் ஒரு 2% எடுத்துக்கூட, அது 2% எடுத்து கொடுத்துரும். அதை நம்ம கம்ப்ளீட்டாக செக் பண்ணுறோம் நம்ம இருக்கிற டைமில். அதுக்கப்புறம் சொல்லலாம் பேஸ்ட் ஆன் திஸ் ரேண்டம் சாம்பிளிங் ஐ ஆடிட் லைக் திஸ்னு கொடுத்துரும். இப்போ அந்த கோபைலட் வந்ததுக்கப்புறம் ஆடிட் டெக்னிக்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக மாறி போச்சு. 100% வெரிஃபிகேஷன். ஆனால் அதை எப்படி வெரிஃபை பண்ணோம் அப்படின்னு நம்ம கற்றுக்கணும். ஃபர்ஸ்ட் வில் சி. இதே இது வந்து நம்ம 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு நம்ம வந்து டெண்டரில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம். கவர்மெண்ட் டெண்டரில் அங்கே வந்து என்ன பண்ணுவான், டம்ப் கொடுப்பான். நீ வந்து என்ன பண்ணுவோம், ப்ராசஸ் எழுதி எங்கே ப்ராசஸ் எழுதி நீ கொடுக்கணும். அதில் வந்து எப்படி வேணா வரலாம். எப்படி வேணா வரலன்னா அக்கௌண்டிங் ஃபைனான்ஸ் மட்டும் வராது. ஒரு உதாரணத்துக்கு நெய்வேலி லிகன் கார்பரேஷன் இருக்குன்னு அவன் 1 வருஷத்துக்கு 30,000 டெண்டர் கால் பண்ணுறான். 30,000 டெண்டர்ஸ். டெண்டருடைய பேராமீட்டர் இருக்குது. அவன் எக்ஸலில் கொடுத்துருவான் எல்லாத்தையும் டம்ப். டெண்டர் கால் ஃபார் டேட்டு, பார்ட்டிசிபேட் டேட்டு, நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ், டெண்டர் ஓப்பனிங்கு, டெண்டர் க்ளோசிங்கு, L1, L2, L3, L4, L5 இவ்வளோக்கு இன்னும் அப்பா பண்ண எல்லாம் கம்ப்ளீட்டாக கொடுத்துடலாம். அதில் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா whether the tenders have been allotted to the person as per the procedure கொடுத்துருவான். நீ ப்ரோக்ராம் எழுதி தக்கு எடுத்துருந்தது மேனுவலாக பண்ண முடியாது. அதுக்கு நம்ம அடுத்தது வந்து என்னென்னா ஏஐயில் வந்து டீப் டெக்னாலஜின்னு இருக்குது. அது அடுத்தது பார்ப்போம். ஃபஸ்ட்டு பேசிக் டெக்னாலஜி, அப்புறம் டீப் டெக்னாலஜி. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கிற ஒரு கம்பெனிக்கு இங்கே உட்காந்து பண்ணிடலாம். அந்த வாய்ப்பு இருக்கான்னா கியர் யுவர் செல்ஃப் சான்ஸ் எடுத்துக்கணும். அதனால் இதை எப்படின்னு பார்ப்போம். நல்ல ஃபண்டமெண்டல் நாலேஜ் வேணும். ஃபண்டமெண்டல் நாலேஜ், அக்கௌண்டிங் நாலேஜ். எந்த என்ட்ரி எங்கே போய் உட்காருது, இந்த என்ட்ரி டுவாகர் என்ட்ரியா எங்கே போய் அதை கண்டுபிடிக்கலாம். அதுக்கு பேர் ஃபோரன்சிக் ஆடிட் பேர். அந்த ஃபோரன்சிக் ஆடிட் உள்ள வருது தான். எங்கே டிரான்சாக்ஷன் தப்பாக இருக்குது. ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்கிறேன். பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க லோன்ஸுக்கு. பேங்க்கில் கஸ்டமர் ஐடின்னு இருக்கும். இப்போ நான் இருக்கேன், எனக்கு வந்து சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்குது, ஆர்டி இருக்குது, ஓடி இருக்குது, டேர்ம் லோன் இருக்குது, அக்ரிகல்ச்சர் லோன் இருக்குது, எல்லாம் இருக்குது. எனக்கு வந்து இந்த டேர்ம் லோனில் எங்கள் மேனேஜர் தெளிவாக இருக்காரு. சார் உங்களுக்கு 2% கன்செஷன் தரேன்றாரு, 2% குறைச்சிட்டாரு. அந்த அமௌண்ட் போட்டாச்சு. இப்போ எனக்கு மட்டும் அந்த சொல்லுங்கள், இதை கண்டுபிடிக்கலாம். மொத்தம் எவ்வளோ அக்கௌண்ட் இருக்குது, 30,000 அக்கௌண்ட் இருக்குது, எல்லாம் 30,000 அக்கௌண்ட். இது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா இந்த அமௌண்ட் இருக்குல்ல, இந்த அமௌண்ட் எடுத்தாங்க. ஹையஸ்ட் அமௌண்ட், லோயஸ்ட் அமௌண்ட், ஆவரேஜ் அமௌண்ட், அப்புறம் வந்து ஹையஸ்ட் ரேட்டு, லோயஸ்ட் ரேட்டு, அந்த பீரியடுக்கு என்ன ரேட்டு போட்டுட்டு என்ன பண்ணாங்க, மினிமம் அமௌண்ட் டு பி கலெக்டட் அப்படின்னு ஒரு ஃபார்முலா எழுதுறாங்க. ஆக்சுவல் அமௌண்ட் கலெக்டட், டிஃபரன்ஸ் அமௌண்ட் கலெக்டட் இது போட்டாங்க. டிஃபரன்ஸ் அமௌண்ட் இருக்குல்ல, இதெல்லாம் 100 ரூபாய்க்கு அதெல்லாம் விட்டுட்டாங்க ஃபில்டர் பண்ணி. இதெல்லாம் 100 ரூபாய்க்கு மேலே 1000 ரூபாய்க்கோ இருக்குன்னா அதை வந்து செலக்ட் பண்ணாங்க. என்னன்னு பார்த்தாங்க, 1000 ரூபாய்க்கு மேலே இதெல்லாம் எடுத்தாங்க. கரெக்டாக அது சொல்லிட்டு இந்த ஆளுக்கு கன்செஷன் கொடுத்துருக்கான், வைலேட்டிங் த ரூல். ஃபில்டர் ஃபில்டர் ஃபில்டர், ஃபார்முலா ஃபார்முலா ஃபார்முலா, எந்த இடத்துல எந்த ஃபார்முலா பண்ணணும், எந்த மேக்ரோஸ் எழுதணும், அதை ஈஸியாக கற்றுக்கலாம் நமக்கு. இது ஒரு சின்ன அமௌண்ட்டு கண்டுபிடிச்சாங்க. அதே மாதிரி இன்னொரு இடத்துல ஸ்விக்கியில் வந்து என்ன அப்படின்னா ஒரு நாளைக்கு 3 கோடி டிரான்சாக்ஷன், ஒரு நாளைக்கு 3 கோடி டிரான்சாக்ஷன். அதில் வந்து என்னன்னா ஒருத்தன் வந்து ஒரு ஃப்ராட் பண்ணியிருக்கான். எப்படி ஃப்ராட் பண்ணியிருக்காங்கன்னா, கூப்பன்ஸ் கொடுப்பாங்கல்ல, இந்த ஃப்ரீ கூப்பன், இவ்வளோ தூரம் ஃப்ரீ கூப்பன். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்டர் பண்ணுவாங்கன்னா கேன்சல் பண்ணுவாங்கன்னா கூப்பன் போயிடுவான், ஆர்டர் பண்ணுவாங்கன்னா கேன்சல் பண்ணுவாங்கன்னா கூப்பன் போயிடுவான். இவங்க ஒரு ட்ரிக் வச்சிருக்காங்க, ஆர்டர் பண்ண உடனே கூப்பன் போகும், இவன் கேன்சல் பண்ணுவான். இதே மாதிரி கேன்சல் பண்ணி என்னாச்சா அந்த கூப்பன் ஆக்டிவேட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து இது கரெக்டாக ஒருத்தர் கூட்டு கேட்டாங்க, வெதர் ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் கோயிங் ஆன் வெல். அவன் என்ன பண்ணானா உங்களுடைய ப்ராசஸ் என்னன்னு கேட்டாங்க. இதுதான் ப்ராசஸ். சரி, யாரெல்லாம் கூப்பன் கொடுத்தாங்களோ கூப்பனை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த கூப்பனுக்கு பேமெண்ட் எங்கே வந்து பாரு. பேமெண்ட் பண்ணலாம் மேலே தூக்கு, பேமெண்ட் பண்ணலாம் கீழே வரணும், பேமெண்ட் பண்ணாது எல்லாம் போகலாம், எல்லாம் கேன்சல்டு. சரி, கேன்சல் தான் உனக்கே பண்ண வரல, எப்படி கூப்பன் கொடுப்பேன், இன்சென்டிவ் கூப்பன். அப்போ முடிச்சாங்க அவங்க. இட் ran to 35 crores. அந்த ஆளுக்கு ஃபீஸ் எவ்வளோ தெரியுமா, 3 crores. ஏன் அப்படின்னா லார்ஜ் வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன். இனிமேல் கவர்மெண்ட் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் இந்த லெவலில் வந்தாலும் வரும். ஏன்னா கவர்மெண்ட் ஹாஸ் காட் ஹியூஜ் டிரான்சாக்ஷன். அது ஆடையில் பார்க்கறதுக்கு ஏதோ தர்மத்துக்கு ஓடுது. ஆடிட்லாம் மேனுவலாக பண்ணவே முடியாது. இதெல்லாம் எக்ஸப்ஷனல் ரிப்போர்ட் தான். நம்மளால் ரெடி ஆகிட்டோம் அப்படின்னா we can start slowly. It's a big process, we can start slowly. ஆனால் இனிமேல் ஏஐ தெரியாமல் யாரும் இருக்கக்கூடாது. ஏஐ தெரியாதவன் படிக்காதவன் அப்படின்ற ஒரு லெவல் வரப்போ, எப்படி ஒரு காலத்தில் வந்து கம்ப்யூட்டர் தெரியாதவன் படிக்காதவன் இருந்தால் ஏஐ தெரியாதவன் படிக்காதவன் அப்படின்னு. ரைட், லெட் அஸ் கோ டு நெக்ஸ்ட். இது மேலே வந்து ஹை வேல்யூ டிரான்சாக்ஷன் பார்த்துட்டோம். கேஷ், எங்கெங்கெல்லாம் கேஷ் யூஸ் பண்ணுறியோ அதெல்லாம் ட்ராக் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா there are 3 sections கேஷில். ஒரு செக்ஷன் பிஸ்னஸாக இருந்தால் 10,000 rupees மோர் எந்த எக்ஸ்பென்ஸும் பண்ணக்கூடாது. ரெண்டாவது, ஏதாவது மிஷினரி வாங்கினா 10,000 rupees மோர் பண்ணக்கூடாது. லோன் வாங்கினா 20,000 ரூபாய்க்கு மேலே வந்து கேஷ் கொடுத்தியாலும் ப்ரொஹிபிட்டட் டேக்ஸ், இது பேரண்டி யூஸ் பண்ணலாம். 20,000 ரூபாய்க்கு மேலே கேஷும் வாங்கக்கூடாது, லோன் வாங்கக்கூடாது, டெபாசிட் வாங்கக்கூடாது, நீயும் கொடுக்கூடாது, அவனும் கூடாது. இதுக்கெல்லாம் மேலே ஒரு செக்ஷன் 269 SS அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்குது. 269 ST ஒன்று இருக்குது, 269 T இருக்குது. Tன்றது பேமெண்ட்டு, SSம் STயும் வந்து லோன் வாங்குறது, டெபாசிட் வாங்குறது. இது 20,000 ரூபாய்க்கு மேலே கூடாது. அப்புறம் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, நான் ஏதாவது ஒரு அசையாச்சத்தை விற்கிறேன், அட்வான்ஸ் 20,000க்கு மேலே வாங்கக்கூடாது. 20,000க்கு மேலே வாங்கினா பெனால்ட்டி. மூணாவது, எந்த பொருள் விற்றாலும், எந்த பொருள் வாங்கினாலும், எந்த லோன் கொடுத்தாலும், எந்த லோன் வாங்கினாலும், லோனை தோற்று வேறு ஏதாவது கைமாற்ற வாங்கினாலும், பர்சனலாக இருந்தாலும் 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே வாங்கக்கூடாது. இது எங்கே வரும் அப்படின்னா, நம்ம ஒரு கல்யாணம் பண்ண போகிறோம், ஒரு கல்யாணத்துக்கு ரூபா கொடுக்குறோம், மண்டபம் கல்யாணம் சொன்னால் கேஷ் கொடுக்குறான், எவ்வளோ 2 லட்சம் கொடுறான், ப்ரொஹிபிட்டட், 2 லட்சம் வாங்கக்கூடாது. இது வந்து என்ன அப்படின்னா, இதெல்லாம் தீஸ் ஆர் ஆல் டிரான்சாக்ஷன் விச் ஆர் ப்ரொஹிபிட்டட் டிரான்சாக்ஷன். எங்கே கண்டுபிடிப்பா உனக்கு பேங்க்கில் வந்து கேஷ் போடுறல, இந்த வந்து பார் பேங்க் கேஷ் டெபாசிட்
நீ அந்த ஒரு வருஷம் கணக்கு இது ஒரு டிரான்சாக்ஷனில் 12 மாதத்துக்கு 10 லட்சம் மேலே போனீங்கன்னா ஐயா அந்த 10 லட்சம் போட்டிருக்கேன் எனக்கு முதல்ல பிரேக்கப் கூட யாராக இருக்கட்டும் என்னென்ன கூட எவன் ஒருத்தனால 2 லட்சம் மேலே போனால் 269 ST போயிடலாம். ஸோ இது நம்ம இது பண்ணணும். இது கேஷ் டிரான்சாக்ஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாம் கேஷ் டிரான்சாக்ஷன் கேஷ் புக்கை தரோ அனாலிசிஸ் பண்ணுவோம். சில சமயம் என்ன ஆகும், உங்களுக்கு கேஷ் புக்கில் கேஷ் என்ட்ரி போட்டால் வந்துடுது, ஜேர்னல் என்ட்ரி போடுவாங்க. அதனால் ஜேர்னல் என்ட்ரியும் பார்க்கணும். வேர் தெர் இஸ் கேஷ் ரிசீட் ஆர் கேஷ் பேமெண்ட், ஜேர்னல் என்ட்ரியில் ஏதாவது கேஷ் புக் வந்துருக்கா, கேஷ் டிரான்சாக்ஷன் வந்துருக்கா, ஜேர்னல் என்ட்ரி நம்ம அனலைஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா ஜேர்னல் வந்து நான் டெபிட் கேஷ் கிரெடிட் பார்ட்டி ஏதாவது போட்டுருவோம் நம்ம, அது கேஷ் டிரான்சாக்ஷனில் உள்ளுக்குள்ள கேஷ் புக்கில் வருமா வராதா அப்படிங்கிறது ஒரு டவுட் இருக்குது. அது தனியாக ஜேர்னலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு சாஃப்ட்வேர்லையும் கேஷ் டிரான்சாக்ஷன்லாம் கேஷ் அக்கௌண்ட்டில் வருதா இல்லை வேலை அக்கௌண்ட்டில் வருதா ஒரு பார்த்துங்க. ஒரு என்ட்ரி போட்டு நீங்கள் ஒரு டம்மி என்ட்ரி போட்டிங்கனால அது எங்கே போகுதுன்னு தெரியும் உங்களுக்கு. டேக்ஸ் ஆடிட் கேஸ் ஆல் கேஷ் ரிசீட் எக்ஸீடிங் 2 lakh rupees கேஷ் புக்கில் பார்த்து 2 lakh மேலே தான் இருந்தால் SFT ரிப்போர்ட்டிங் நம்ம போய் பண்ண போகிறது செப்டம்பர் மாதம். ஆனால் அது ரிப்போர்ட்டிங் மே மாதம். அதே டெபாசிட் மோர் தேன் 10 lakh rupees பர் பேன் அப்படின்னா ஒரு பேனில் 6 டெபாசிட் இருந்தாலும் ஒரு வருஷத்தில் 10 வருஷத்துக்கு மேலே இருந்தால் SFT ரிப்போர்ட்டிங் ஏதாவது இருக்கா பார்த்துருக்கு. அதே மாதிரி எனி டிவிடெண்ட் SFT ரிப்போர்ட்டிங். TDS பிடிக்கணும் பிடிக்க வேண்டாம் அது வேறு விஷயம். எனி இன்ட்ரெஸ்ட் பெய்ட் மோர் தேன் 10,000 rupees 5,000 மேலே இருக்குது 10,000 தான் TDS பிடிக்கணும் பிடிக்க வேண்டாம் SFT ரிப்போர்ட்டிங். இதெல்லாம் வந்து SFT ரிப்போர்ட்டிங் அடுத்த சொல்லுங்கள். இது வந்து SFT இருந்து பெரிய டிரான்சாக்ஷன். TDS ரிப்போர்ட்டிங் தான் அதெல்லாம் வரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பேங்க் டிராஃப்ட் டிடி எடுக்கிற பிஆர் எடுக்கிற கேஷ் போடுறேன். இது எங்கே எதுக்காக வச்சிருக்கேன் அப்படின்னா நிறைய காலேஜில் வந்து டொனேஷன் கேட்குறாங்க. டொனேஷன் கேட்கும்போது என்ன பண்ணுறாங்க, இவங்க அந்த கேஷை டெபாசிட் பண்ணி எனக்கே சில 2 கேஸில் கேஷை டெபாசிட் பண்ணி அவங்களுடைய ட்ரஸ்ட்டுக்கு கொடுக்குறாங்க. காலேஜுக்கு இல்லை, காலேஜ் ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கு, அது டொனேஷன் கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா ஃபீஸ் வாங்கக்கூடாது. ஃபீஸ் வாங்கினா கவர்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. இப்போ மெடிக்கல் காலேஜ்லாம் போனீங்கன்னா BE மெடிக்கல் பண்ணால் சொல்லலாம் உங்களுடைய ஆனுவல் ஃபீஸ் 1.5 lakhs. ஆனால் நீங்கள் அந்த ட்ரஸ்ட்டுக்கு டொனேஷன் பண்ணால் ஒரு 10 லட்சம். அப்போ என்ன பண்ணுறாங்க, பேங்க்கில் டெபாசிட் போட்டு 10 லட்சம் கொடுக்குறாங்க. இது கேஷாக போட்டால் உடனே வந்து இன்கம் டேக்ஸ் போயிடும். கேஷ் போட்டது அவன் எங்கே இந்த 10 லட்சம் வந்து சோர்ஸ் சொல்லணும். அதில் கேஷ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதில் கேஷ் என்ட்ரி போடும்போது ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்து போடுங்க. வேறு வழியில் கேஷ் தான் வந்திருக்கு பேங்க்கோட டெபாசிட் பண்ணுங்கன்னா வி ஹவ் டு ஆஸ்க் தம் வேர் இஸ் த சோர்ஸ். இல்லைனா ஒரு வருஷம் கழிச்சு ஸ்கூட்டி எடுக்கும்போது இதெல்லாம் வந்தேன்னா 100% டேக்ஸ். அதனால் நாளைக்கு வந்து டேக்ஸ் இன்னொன்று எல்லாரும் என்ன பண்ணுவான், நீ அன்றைக்கே சொல்லியிருக்கணும், நான் அன்றைக்கே சொல்லி நான் டேக்ஸ் கட்டியிருப்பேன், இல்லை அதுக்கு முந்தின நாளே நான் கேஷ் போட மாட்டேன் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அப்பப்போ நம்ம சொல்லி ஓரலாக மட்டும் இல்லை, புட் இட் இன் இமெயில். அதை டிப்ளமேட்டிக்காக நம்ம போடணும். அது எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன் டிப்ளமேட்டிக்காக. நீங்கள் வந்து கேஷை டெபாசிட் பண்ணிங்க, இது வைலேஷன் ஆஃப்லான்னு பலாறு போடக்கூடாது. அதுக்கு வந்து ஒரு சாஃப்ட்டாக இருக்குது. இதெல்லாம் வந்து வைலேஷன் ஆஃப்லாம் நாளைக்கு ஸ்கூட்டியில் வந்து நமக்கு ப்ராப்ளமாக இருக்கும். நீங்கள் இப்போ போட்டிருக்கீங்க, அதனால் வந்து நாளைக்கு வரும்போது நமக்கு வந்து இதை சொல்ல வேண்டிய வரும். ப்ளீஸ் கீப் இட் இன் மைண்ட் அப்படின்னு ஒரு ரெக்கார்டு நமக்கு வச்சுக்கலாம். கேஷ் வித்ட்ராயல் டெபாசிட் இது ஒன்று இருக்குது. கேஷ் வித்ட்ராயல் பேங்க்கில், கோஆபரேட்டிவ் பேங்க்கில் இது என்ன அப்படின்னா கரண்ட் அக்கௌண்ட்னா 50 லட்சம் மேலே டெபாசிட் வித்ட்ராயல் ஒரு வருஷத்துக்கு. சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்னா 10 லட்சம் மேலே. இதில் ஏதாவது சேவிங்ஸ் பேங்க் நம்ம பார்த்தோம்னா 10 லட்ச ரூபாய்க்கு மேலே ஏதாவது கேஷ் டெபாசிட் பண்ணால் கீழே வரும் உனக்கு ASTS வந்து கேஷ் டெபாசிட். இப்போ பேங்க்கில் என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் ஒரு சட்டம் போட்டிருக்கான். பேங்க்கில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 10 லட்சம்லாம் பார்க்கறதே இல்லை. நீங்கள் எவ்வளோ கேஷ் டெபாசிட் பண்ணாலும் போட்டுருக்கோம். எனக்கு ஒரு கேஸில் 3 லட்சம் வந்துருக்கு, ஒரு கேஸில் 1.5 லட்சம் வந்துருக்கு. ஆனால் 10 லட்சம் கீழே தான் போனோம். ஏன் போட்டேன் அப்படின்னா பேங்க்கில் யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சார் நாங்கள் போடல, வேறு யாரும் போட்டாங்க, உங்கள் ஆஃபீஸில் ஹெட் ஆஃபீஸில் போட்டாங்கன்னா. அதனால் பேங்க்ஸ் ஆர் வெரி 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 ஃபியர்ஃபுல். நாளைக்கு கவர்மெண்ட்டுக்கு சேர்ந்து நோட்டீஸ் வந்து நீங்கள் நாட் கம்ப்ளைண்ட் வித் லா, எனக்கு பெனால்ட்டி கட்டுனா பேங்க் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த எம்ப்ளாயி யார் ஹேண்டில் பண்ணுது, உன் சம்பளத்தில் எப்படி பண்ணலாம். அப்போ என்ன பண்ணுறான் எல்லாரும், எதுக்கு என் சம்பளத்தில் பிடிக்கணும், நான் மொத்தத்தையும் காட்டிக்குவேன். அதனால தான் என்ன பண்ணுறான், சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட், ஃபிக்ஸட் டெபாசிட், ஆர்டி இன்ட்ரெஸ்ட், கேஷ் டெபாசிட், கேஷ் வித்ட்ராயல், சேவிங்ஸ் அக்கௌண்ட் 10 போட்டுருக்கான். ஆனால் 3 லட்சம் 4 லட்சம் வந்திருக்கு. டெபாசிட் கேஷ் டெபாசிட் 2 லட்சம் வந்திருக்கு. ஏன்னு கேட்டால் எனக்கு அந்த பெனால்ட்டி கட்ட நான் வந்து வாங்க சம்பளமே அவ்வளோதான், பெனால்ட்டி கட்ட என்னால் பண்ண முடியாது. அதை மொத்தத்தையும் நான் போட்டுவேன், கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டோம். அது இப்போ கேஷ் ட்ரான்சாக்ஷன் எல்லாமே வந்துருது, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வந்துருது. ஏன் TDS மட்டும் தான் பிடிக்கணும். TDSக்கு வந்து கம்மியாக வந்து 10,000 ரூபாய்க்கு, இப்போ வந்து 40,000 ரூபாய்க்கு மேலே இருந்தால் தான் உங்களுக்கு TDS. 1 லட்சத்துக்கு மேலே இருந்தால் சீனியர் சிட்டிசனுக்கு நோ, அது மேலே தான் TDS. இப்போ என்ன பண்ணுறான், இதுக்கு கீழே இருந்தால் TDS பிடிக்கலன்னா அவன் 15H கொடுக்கலாம். நான் சொல்கிறான் 15H கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் நீ வந்து 15H அவனுக்கு நான் டேக்ஸ் பிடிக்கல, அமௌண்ட் எவ்வளவு, இதனால தான் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. TDSலையும் காட்டிடலாம், SFTலையும் காட்டிடலாம். அப்போது ஒரு இன்கம் 2 என்ட்ரி. அதில் 26 ASTS பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், SFTன்னு ஒரு காலம் வரும். SFTனா ஸ்பெசிஃபைட் ஃபைனான்ஷியல் ட்ரான்சாக்ஷன். TDS ஒரு காலம் வரும். TDS காலத்தில் தான் TDS இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில சமயத்தில் இருக்கும், சில சமயத்தில் இருக்காது. SFT இருக்குல்ல, அங்கே இருக்கும், இங்கே இருக்கும். அதில் TDS SFT பார்த்தீங்கன்னா ஒரே பேங்க்கில் 2 என்ட்ரி இருந்ததுன்னா அது டபுள் என்ட்ரி. டு வாட் எக்ஸ்டென்ட் மொத்தத்தையும் காட்டுறாங்க, பாதி காட்டுறாங்க. ஒரு தடவை பார்த்துட்டு அவங்க எவ்வளோ ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்குன்னு பார்த்துட்டு அதில் வந்து நீங்கள் ரேட் கால்குலேட் பண்ணிட்டு எது கரெக்ட்னு பார்த்துங்க. இப்போ ஒரு டபுள் என்ட்ரி வந்திருக்கு. அவன் என்ன பண்ணியிருக்கான், SFTலும் காட்டியிருக்கான், TDSலையும் காட்டியிருக்கான். TDSல கம்மியாக காட்டியிருக்கான், SFTல ஜாஸ்தி காட்டியிருக்கான். இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. அதனால் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரலும் இந்த ப்ராப்ளம் வரதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இது அடுத்தது என்ன வரும்னா டிவிடெண்ட் வரும். சப்போஸ் 1 லட்ச ரூபா டிவிடெண்ட் வச்சுக்கோ, SFTலையும் வரும், TDSலையும் வரும். அதனால் நம்ம பார்க்கும்போது SFT TDS ரெண்டும் வந்துன்னா ஒரே ஆள் இதுன்னா கொஞ்சம் செக் பண்ணுங்கள். சில சமயம் அமௌண்ட் கரெக்டாக இருக்குது, சில சமயம் அமௌண்ட் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது, சில சமயம் அமௌண்ட் பெரிய வித்தியாசம் இருக்குது. அதனால் பார்த்து செய்யாது. டபுள் என்ட்ரி டாக்ஸேஷன் பார்க்க ப்ராப்ளம் ரெண்டுத்தையும் கூட்டிட்டாங்க. மொத்தம் வந்து TDSல வந்து இன்ட்ரெஸ்ட் போட்டாங்க, எல்லாத்தையும் கூட்டிட்டாங்க. ஏன்னா SFT மெர்ஜ் பண்ணால் TDS மெர்ஜ் பண்ணலாம். நிதி கம்பெனி 10 lakh rupees ஆர் மோர், அது 10 lakh rupees ஆர் மோர். அதனால் யாராக இருக்காங்கன்னு பார்த்துக்கோ. ரெனியூவல்னா கரெக்டாக ரெனியூவல் இருக்கணும். SB அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் போனாலும் சரி அவங்க எடுக்காமல், ஆனால் அவங்க எடுத்துட்டு மறுபடியும் டெபாசிட் பண்ணாங்கன்னா இட்ஸ் நியூ டெபாசிட். அது கொஞ்சம் என்ட்ரி நம்ம பார்த்துக்கணும். டிவிடெண்ட் பார்த்துக்கணும், இன்ட்ரெஸ்ட் பார்த்துக்கணும். இப்போ இன்ட்ரெஸ்ட்டுக்கு 15G 15H கொடுத்தோம்னா நோ TDS டிடக்ஷன், SFT வந்துடும். இல்லை TDSல வந்து 26 AST வந்துடும், நோ டாக்ஸ் டிடக்ஷன்.
அதனால் எஸ்எஃப்டியில் இது பார்த்துக்கோ அவன் எப்படி போட்டான்னு ரெண்டுத்தையும் அவன் போட்டோம். ஆனால் நம்ம பொறுத்தவரைக்கும் ஒரு என்ட்ரி ஒரு டிரான்சாக்ஷன். ஃபாரின் கரன்சி பர்ச்சேஸ், வெளிநாட்டுக்கு போகிறாங்க, யாரெல்லாம் வந்து 10 லட்ச ரூபாய்க்கு மேலே வாங்குறாங்களோ அவங்களுக்கு டிசிஎஸ் பிடிக்கலாம். அந்த அமௌண்ட் என்ன உங்களுக்கு எஸ்எஃப்டியில் வருது, ஸ்பெசிஃபைடு ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் வரும், டிசிஎஸ் வரும் உங்களுக்கு. ரெண்டும் ஒன்று தான். அதனால் பார்த்து அதை வந்து ரெண்டுத்தையும் டபுளாக ட்ரீட் பண்ணாமல் ஒரு மட்டும் ட்ரீட் பண்ணுங்கள். ஒன்றுக்கு மட்டும் சோர்ஸ் இருந்தால் போதும் நமக்கு. இதெல்லாம் எதுக்கு கேட்குறதுனா ஃபஸ்ட் ப்ரொஹிபிட்டட் சோர்ஸ், ஆல் கேஷ் டிரான்சாக்ஷன் ப்ரொஹிபிட்டட் சோர்ஸ். எங்கேருந்து இந்த கேஷ் வந்தது? ரெண்டாவது கேஷ் இல்லை, நான் பேங்க்லேயே வந்து நான் செக் மூலமாக வச்சிருக்கேன், இல்லை பேலன்ஸ் வச்சிருக்கேன், அங்கே எடுத்துருக்கேன். இந்த சோர்ஸ் பேங்க்லேயே இருந்ததுன்னா ஏற்கனவே டாக்ஸ் பே பண்ணதுக்கப்புறம் வந்திருக்கா, யூ ஹேவ் டு ப்ரூவ். இந்த டிரான்சாக்ஷன் ஒரு வருஷம் 1 வருஷம் எடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் அக்யூமுலேட் ஆகிட்டே வரும். ஏதாவது ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் வரும், இன்ட்ரெஸ்ட் வரும், இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு பென்ஷன் வரும், இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு சோர்ஸ் இருந்தால் ரெண்டல் இன்கம் வரும். இதெல்லாம் நீங்கள் அக்யூமுலேட் பண்ணி நீங்கள் செஞ்சீங்கன்னா இதுலேருந்து நான் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் 10 லட்சம் போட்டேன்னா நோ ப்ராப்ளம். அந்த சோர்ஸ் ஹஸ் டு பி ப்ரூவ், பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஹஸ் டு பி அனலைஸ்ட். இதெல்லாம் வரும்போது கேட்கணும் நமக்கு. இந்த ஃபாரின் கரன்சி மட்டும் என்னன்னா 2 விதமான ஃபாரின் கரன்சி இருக்குது. லிபரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ரெமிட்டன்ஸ் ஸ்கீம், LRS, லிபரலைஸ்ட் ரெமிட்டன்ஸ் ஸ்கீம். இது என்னன்னா $1 லட்சம் அப்ராக்சிமேட்டாக $1 லட்சம் வரும் இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு நீ அனுப்பலாம். அது என்னன்னு கேட்பாங்க, எதுக்கு அனுப்பலான்னு கேட்பாங்க. நான் வந்து என் பையனுடைய படிப்பு அதுக்கு அனுப்புகிறேன், இல்லை என் பையன் வந்து அமெரிக்காவில் இருக்கான், அவனுக்கு வந்து காலேஜ் அட்மிஷனு அதுக்கு பணம் அனுப்புகிறேன். யூ கேன் டூ இட். அதாவது பிளட் ரிலேட்டிவ்ஸ் அனுப்பலாம். நான் பிளட் ரிலேட்டிவ்ஸ், நான் என் ஃப்ரெண்டுக்கு அனுப்புகிறேன், அவன் கஷ்டப்படுறான் அப்படின்னா இட் இஸ் எ லோன் ஆர் எ கிஃப்ட் சொல்லணும். இட் இஸ் எ கிஃப்ட் அப்படின்னா இட் இஸ் அன் இன்கம். கிஃப்ட் பிட்வீன் நான் ரிலேட்டிவ் இஸ் அன் இன்கம். அதனால் அது கொஞ்சம் பார்க்கணும், எங்கே போகுது பணம், யாருக்காக போகுது, என்ன பர்பஸ். இது ஒன்று. ரெண்டாவது, இப்போது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்டில் எல்லாம் சொல்லிடுற புதுசாக ஒரு கேஸ் வரப்போகுது. பையன் அமெரிக்காவில் இருக்கான், அப்பாவுக்கு பணம் தரோம். இதுக்கு அவருக்கு ஏதோ ஒரு கடன் இருக்குது, கடன் அடைக்கிறதுக்காக 10 லட்ச ரூபா வரணும், நீ ரிப்போர்ட் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா ஃப்ரீ மாலை வந்திருக்கு. 10 lakh rupees எனி அமௌண்ட் ரிசீவ் ஃப்ரம் அவுட் சைட் இந்தியா ஃப்ரம் அ ரிலேட்டிவ் இஸ் எக்ஸம்ப்டட் ஃப்ரம் அ ரிலேட்டிவ், பிளட் ரிலேட்டிவ். பட் இஃப் இட் எக்ஸீட்ஸ் 10 lakh, ஒன் ஃபார்ம் ஹேஸ் டு பி ஃபைல்டு. நான் நாளைக்கோ சொல்கிறேன், ஒரு கேஸுக்கு வருது. இண்டிவிஜுவல் அப்பா இருக்காரு, அப்பா வந்து ஒரு ஹவுசிங் லோன் வாங்கியிருக்காரு, கடன் அடைக்கலாம். அது ஒரு 12 லட்சம் 13 லட்சம் இருக்குது. பையன் அமெரிக்காவில் வேலை செய்கிறான், பணம் அனுப்பலாம் 10 லட்சம் அவர் அடைக்கிறார். இன்னும் ஒரு 4 லட்சம் 5 லட்சம் இருக்குது. இந்த அமௌண்ட் ஒரு வருஷத்தில் 10 லட்சம் எக்ஸீட் ஆனால் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்டில் யூ ஹேவ் டு டிக்ளேர் திஸ் அமௌண்ட் தட் யூ ரிசீவ்ட் மணி ஃப்ரம் அவுட் சைட் இந்தியா. 10 லட்சம் மேலே, அது ரிலேட்டிவாக இருந்தாலும் பரவாயில்ல, ரிலேட்டிவ் இல்லாஇருந்தாலும் பரவாயில்ல. இந்த 10 லட்சம் ரிலேட்டிவ் மட்டும். 10 லட்சம் கீழே இருக்கிறது நான் ரிலேட்டிவ், அதுக்கும் ஒரு ஃபார்ம் இருக்குது. வி ஹேவ் டு அட்வைஸ் அவர் கிளைண்ட் பிகாஸ் இப்போ நிறைய ஃபண்ட்ஸ் வெளியிலேருந்து வருது. நாளைக்கு வந்து ஆர்பிஐலேருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு நோட்டீஸ் சொல்லுவான், யூ ஹவ் ரிசீவ்ட் திஸ் அமௌண்ட் ஃப்ரம் அப்ராட், ப்ளீஸ் லெட் அஸ் நோ த சோர்சஸ் ஆஃப் இன்கம் வெதர் யூ ஹவ் கம்ப்ளைண்ட் வித் லா. அப்படின்னா கம்ப்ளைண்ட் வித் லானா என்ன அப்படின்னா, if it is from a non-relative, it is an income from other sources. If it is from a relative, have you declared FEMA declaration? இந்த ரெண்டும் வருது. அதனால் இது கொஞ்சம் வந்து நம்ம கீழ பண்ணோம். நான் இந்த வாரம் எல்லாத்துக்கும் அதுக்குன்னு ஒரு கிளாஸ் எடுக்கிறேன். நான் அந்த ஃபார்ம் ஆன்லைன், தெர் இஸ் நோ ஆஃப்லைன், ஆன்லைன் எல்லாம் ஆன்லைன். அது என்ன டீட்டெயில்ஸ் சொல்கிறேன், அதை நம்ம பண்ணி கொடுப்போம் ஃபுல்லாக. இது ஒன்று. ரெண்டாவது, இப்போ வந்து எஸ்எஃப்டி டிரான்சாக்ஷனாக பார்த்துட்டோம், கேஷ் டிரான்சாக்ஷன், அதர் தான் கேஷ் டிரான்சாக்ஷன் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ எனி இன்ட்ரெஸ்ட் 194, எனி டிவிடெண்ட் அந்த செக்ஷன், இதுக்கும் டிடிஎஸ் உண்டு. டிடிஎஸ் செக்ஷன்ஸ் தான் இருக்குது. இப்போ பேங்க்ஸோ யாராக இருந்தாலும் மியூச்சுவல் ஃபண்டோ இவங்க 2 பேர் என்ன பண்ணுறான், உனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாலும் அது டேக்ஸ் டிடக்ஷனோ இல்லையோ அவன் தூக்கி அடிச்சிடலாம். அவளை டிடிஎஸ் போட்டுருவான், 26 கியூவில் போட்டு தள்ளி விட்டுறான். அப்போ அது வந்து இவன் என்ன பண்ண தெரியுமா, அதை எடுத்து எஸ்எஃப்டி வந்து போட்டுறான், ஸ்பெசிஃபைட் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன். ஸோ இன்ட்ரெஸ்ட் டிவிடெண்ட் ரெண்டும் எஸ்எஃப்டிலையும் வருது, டிடிஎஸ்லையும் வருது. ஆனால் அது 2 இன்கம் இல்லை, ஒரே இன்கம். ரெண்டாவது, ஒரே இன்கம்னா ஒரே அமௌண்ட் போட்டாலும் பரவாயில்ல, ஒரே அமௌண்ட் இருக்குல்ல. சில சமயத்தில் என்ன பண்ணுறான், டிடிஎஸ் எவ்வளோ பிடிக்கிறானோ அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிக்கலாம், பாக்கி விட்டுலாம். யாரே பேங்க்கில் கோஆபரேட்டிவ் பேங்க் அதோட மோசம், அவன் என்ன காமிக்கலாம் நினைக்கலாம் அதை காமிக்கலாம். நீங்கள் இதாவது நேஷனல் பேங்காவது கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்குது, கோஆபரேட்டிவ் பேங்க்லாம் இருக்குது. அதனால் எஸ்எஃப்டி டிடிஎஸ் வந்தால் கொஞ்சம் செக் பண்ணிங்க. இப்போவே எல்லாரும் பிரிண்ட் அவுட் எடுங்க, எடுத்துட்டு ஒன்றா பார்த்து எது இன்கம் இல்லை, இது ஒன்லி ரிப்போர்ட்டிங், எது இன்கம் அப்படின்னு ஒரு டார்கெட் பண்ணுங்க. நம்ம போக என்ன ஆகும், நம்ம பிரச்சனை இருக்கும். இப்போ எல்லாரும் என்னென்ன கம்பெனி உண்டோ எல்லாத்தையும் ஒரு பார்த்துக்கலாம். இட்ஸ் வெரி ஹையர். ஏன் அப்படின்னா அவனுக்கு வந்து என்ன, திஸ் இஸ் நாட் செட்டில்டு. நாளைக்கு வந்து ஒரு கேள்வி கேட்பான், யூ ஹவ் டேக்கன் ஹையர், எனக்கு அது பரவாயில்ல. சில சமயம் லெஸ், ஏன்னா 2 இருக்குது, எஸ்எஃப்டி இருக்குது, டிடிஎஸ் இருக்குது. நீ வந்து எஸ்எஃப்டிக்கு டிடிஎஸ் பார்த்தா டிடிஎஸ் கம்மியாக இருக்குது, எஸ்எஃப்டி ஜாஸ்தியாக இருக்குது, எஸ்எஃப்டி எடுத்துக்கிறேன். அவன் என்ன பண்ணுறான், ரிப்போர்ட் எழுதி கூட்டிடலாம். அப்போ இன்கம் டேக்ஸ் என்ன வரும், அமௌண்ட் டிக்ளேர்ட் டிஃபர்ஸ் வித் வாட் யூ ஹவ் டிக்ளேர்ட் ரிட்டர்ன், ப்ளீஸ் கிவ் மீ ரிசல்ட் ஆர் எனி ப்ரூஃப். அப்போ பேங்க்லேருந்து நம்ம லெட்டர் வாங்கி என்ன பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணி என்னுடைய உண்மையான இன்ட்ரெஸ்ட் இதுதான், எஸ்எஃப்டியில் வந்திருக்கு, டிடிஎஸ் வந்திருக்கு, ஐ ஹவ் டேக்கன் ஒன்லி தான், ஏன்னா ரெக்கார்டு மட்டும் தான் இருக்குது. ஆனால் அதை வச்சு நீ ப்ரூவ் பண்ணணும். இந்த மாதிரி கேசஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் இப்போவே எல்லாம் வாங்கிடுங்க. நெட் பேங்கிங் இருந்தால் உள்ளே நம்ம எடுத்துக்கிற ஃபெசிலிட்டி சில பேங்க்ஸ் வந்திருக்கு, இன்ட்ரெஸ்ட் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பெய்ட் அக்ரூட் எல்லாம் 2 சேர்த்து. ஆனால் இருந்தால் பார்த்துங்க, அது யாருக்கு பண்ணோம் ஒன்றா நான் பார்த்துக்கலாம். இன்ட்ரெஸ்ட் இன்கம் எஸ்பி இருக்குல்ல, there is no TDS for interest income on savings bank account, but it is an income. இது என்ன பண்ணலாம், டிடிஎஸ்ல போடுறதில்ல, எஸ்எஃப்டியில் போட்டுலாம் இன்கம். பேங்க்ல என்ன பண்ணா எல்லாத்தையும் போட்டோம். நீ வந்து சட்டம் போடுறியோ இல்லையோ, நாளைக்கு எங்க பேங்க்ல ஒரு ப்ராப்ளம் என்ன இப்போ சொல்லியிருந்தேன் நான், எந்த ஆஃபீஸர் வந்து தப்பு பண்ணுறானோ அந்த ஆஃபீஸர் லைபிள் ஃபார் பெனால்ட்டி. நேராக பேங்க்ல பெனால்ட்டி வந்ததுன்னா அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க, ஐயா இதான் உன் ஷேர் கொடுத்துருவான். அதனால் ரெஸ்பான்சிபிலிட்டி மோர் ஆனதால எனக்கு என்னத்துக்கு சட்டம் போடுவான், அந்த சட்டத்தை என்டர் பண்ணி நான் வந்து லாயர் இல்லை, நான் வந்து கம்ப்யூட்டர் இல்லை, அவன் இல்லை எல்லாம் போட்டு போய் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் நான் போட்டுருவேன், விஷயத்தாட்டு எல்லாம் போட்டோம், அது எல்லாம் ஓடி வந்துச்சு. எஸ்பி அக்கௌண்ட் இதையும் பார்த்துங்க, நோ டிடிஎஸ். ஆர்டி அக்கௌண்ட் இதுவும் வருது, ஆர்டி அக்கௌண்ட் டிடிஎஸ் இருக்குது, ஆனால் பிடிக்கிறான்னு தெரியல, பட் அதையும் பார்த்துலாம். கோஆபரேட்டிவ் பேங்க் இன்ட்ரெஸ்ட் அதுவும் உண்டு. இதுக்காக வேறு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ், நிதி கம்பெனிஸ் இருக்குல்ல, அவனா they should report even if there is no tax TDS because
15G 15H இருக்கும் எல்லாம் ரிப்போர்ட் பண்ணி விட்டுருக்காங்க. அது இது ரெடி பண்ணிக்கோ, இதுக்கு ரெடி பண்ணிக்கோ, எல்லாத்தையும் ரிப்போர்ட் பண்ணிக்கோ. நாளைக்கு ஏதாவது பேண்ட் பிரச்சனை இருந்தாலும் இதில் ப்ராஃபிட் ரொம்ப கம்மியாக இருக்குது, அவனால் கட்ட முடியாது. அதை பார்த்துக்கோ. இது என்ன அப்படின்னா மோர் தேன் கம்ப்ளைண்ட்ஸ், லெட் அஸ் இம்ப்ரூவ் த நாலேஜ் ஆன் தோஸ் மேட்டர்ஸ். நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் அந்த நாலேஜ் நமக்கு வரும். அதனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம டிடிஎஸ் ஆடிட் ஏதோ சில தான் ஆரம்பிச்சிருக்காங்க. டிடிஎஸ் ஆடிட் ஆரம்பிக்கல. ஐ ஹர்ட் தட் டிடிஎஸ் ஆடிட் வில் கமென்ஸ். எப்படி அப்படின்னா இப்போ அதுக்கு வந்து நான் ஒரு டம்ப் தயார் பண்ணியிருக்கேன். அந்த டம்ப் என்ன அப்படின்னா டிடிஎஸ் செக்ஷன் பிரகாரம் என்ன டிடக்ட் பண்ணும், என்ன பர்சன்டேஜ், எவ்வளோ டிடக்ட் பண்ணும், ஒவ்வொரு பார்ட்டிக்கும் எவ்வளோ, ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் எவ்வளோ, எல்லாத்தையும் அக்குவேர் ஆகி பிடிச்சி கொடுத்துருவாங்க. இந்த டிடிஎஸ் ஆடிட் இது அடுத்தது நம்ம சொல்லுவோம். அதுக்குள்ளே நான் வந்து ஒரு வாரத்தில் கொடுத்துருவோம். ஃபஸ்ட்டு செகண்ட் டம்ப் நம்ம கொடுத்துருவோம். இதில் எல்லா கூடிய மட்டும் எல்லாம் கவர் ஆகிற மாதிரி கொடுத்துருவேன். ஒரு 15 டம்ப் 10 டம்ப் கொடுக்கலாம். ஜிஎஸ்டியும் டம்ப் கொடுத்துருவேன். ஜிஎஸ்டியில் என்ன பண்ணுவோம், என்ன சமாளம் பார்த்துக்கலாம். சின்ன டம்ப். அதுக்கப்புறம் ரியல் டிரான்சாக்ஷன்ஸில் பார்த்துக்கலாம். இந்த எல்லாம் என்ன ஆகுதுன்னா டாக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட், ஜிஎஸ்டி ரிப்போர்ட் 9C இந்த மூணும் வந்து ஓரளவுக்கு நம்ம ஃபேர் நாலேஜ் வந்துடும். நமக்கு ஆர்ஓசி மட்டும் பெண்டிங்கில் இருக்குது. ஆர்ஓசி இதை முடிச்சுட்டு அதை எடுத்துக்கும். ஏன்னா பிரவீன் ஹேண்டில் பண்ணுறதுனால. ஆனால் பிரவீன் மட்டும் நம்ம நம்பக்கூடாது. வி நீட் டு ஹேவ் தரோ நாலேஜ் இந்த லா அண்ட் இன்னிலேருந்து ஒரு 2 வருஷம் ஆர்ஓசியை பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணணும். அதுக்காக நம்ம தயார் பண்ணிக்கலாம். அதுக்குள்ள நம்ம கைடன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் டு பி மெயின்டைன். ஒரு இது அன்றைக்கி ரெக்கார்ட் பண்ண தெரியல, என்னென்ன ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ண உள்ள போட்டுருக்கேன். அதை மட்டும் கொடுக்கல. எல்லாருக்கும் ஒரு வாரத்தை ஷேர் பண்ணி முதல்ல வந்து இதுக்கு போட்டோம், இது எம்எஸ்ஐபிக்கு போட்டோம். ரெண்டாவது மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரிஜிஸ்டர் பண்ணோம். மூணாவது வந்து என்ன அப்படின்னா வாட் கான்ஸ்டியூட்ஸ் DPT3. அதில் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா any payment to a sundry creditor for supply of goods or services pending for more than 365 days, it is to be treated as a DPT. யாரு வாங்க நான் சொல்றது புரியுதாங்க? Any payment to be made to any goods supplier or service provider which is pending for more than 365 days should be treated as a DPT and put in the DPT3 form. DPT என்ன தியா? DPT3 form. அது யார் தராங்களோ வரலையோ நம்ம வருவாங்க இல்லையா? சில பேர் தான் கொடுக்குறாங்க, சில பேர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவன் எல்லாம் வரான். ஆனால் ஃபார்ச்சுனேட்லி நான் சைன் போடுவதில்லை. ட்ரெயின் சைன் போடல போடுறதில்ல கஷ்டம். ஏன்னா எம்எஸ்எம்இ வந்து கைப்பற்றோம். அரைச்சிட்டு நம்ம கைப்பற்றோம். பட் இந்த பொசிஷன் டிபிடி கிடையாது. மொத்தமாக கிரெடிட் கார்ட்ஸ் அவ்வளோ கஷ்டம். ஸோ அதனால் திஸ் இஸ் கோயிங் டு பி வெரி 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 சீரியஸ் இந்த டைம் டு கம். பிகாஸ் ஒரு லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா இப்போ வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற ஒரு 1000 கம்பெனியில் வந்து ஏறக்குறைய வந்து 72% ஆஃப் த கம்பெனி யார்கிட்ட இருக்குன்னா பிக் 4 கிட்ட இருக்குது. பிக் 4 அதாவது பிக் 4 டெலாய்ட், ரைஸ் வாட்டர் கூப்பர், அதுக்கப்புறம் 2 பேர் கம்பெனி இவங்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அவங்க ஆடிட் பண்ணுறாங்களா அப்படின்னா அத்தாரிட்டிஸ் தெரியுது. டாக்குமெண்டேஷன் கரெக்டாக பண்ணுவாங்க. ஆடிட் பண்ணுறாங்க டாக்குமெண்டேஷன் பண்ணுவாங்க. இப்போது அந்த கம்பெனியில் வந்து என்ன முக்கியமான ட்ரஸ்ட் அப்படின்னா ஒன்று அவன் ஃபாரின்லேருந்து கம்பெனியில் கடன் வாங்கியிருப்பான், இல்லை டெக்னாலஜி அங்கேருந்து டெக்னாலஜி வாங்கியிருப்பான், இல்லை ஜாயின்ட் வெஞ்சர்ஸ் இருக்கும். இந்த மாதிரி பணம் வாங்கினதுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறான்னா இந்தியன் ஆடிட்டர்ஸ் தான் கூடாது, எனக்கு அவன் தான் இருக்கணும். அவங்ககிட்ட ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது. 4 பேர் யாரோத்தான். இப்போ வந்து இந்தியன் கம்பெனி என்ன சொல்கிறான், ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் 4 கம்பெனிஸ் 4லேருந்து 8 ஆச்சுன்னா அடுத்த 3 நாளோ இந்தியன் கம்பெனிஸாக இருக்கணும். அதுக்கு என்னென்ன தேவையோ அந்த ஸ்ட்ரக்சர்லாம் நான் கொடுக்குறது தயாராக இருக்கேன். ஒரு உதாரணத்துக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா எப்படி ஃபாரின் கம்பெனிஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க, அவனுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம், நம்மளால் ஏன் அதை செய்ய முடியல, நம்ம செய்யணும்னா அதுக்கு என்ன பண்ணோம், இந்த அனாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இந்தியாவில் ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா 72% அவன் 4 பேர் வச்சுருக்காங்கல்ல, இங்கே 72% 80% லெஸ் தேன் 3 பார்ட்னர்ஸ். 3 பார்ட்னருக்கு மேலே யாருமே இருக்கல, எல்லாம் சின்ன சின்ன கம்பெனி, குட்டி குட்டி கம்பெனி. அதில் வந்து 50% 50-55% வந்து இண்டிவிஜுவல் ப்ரொப்ரைட்டர் கம்பெனி. ஆனால் சொன்னால் நீங்களாம் இந்த மாதிரி தனித்தனியாக குட்டி குட்டியாக இருந்தீங்கன்னா உங்களால் என்ன பண்ண முடியும், உங்களால் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு கம்பெனி இல்லை, சத்தியம் சத்தியம் கம்ப்யூட்டர்ஸ் கொஞ்சம் ஃப்ராட் நடந்ததில்ல, அந்த கம்ப்யூட்டர் ஃப்ராட் அந்த கம்பெனி ஆடிட் பண்ணுறதுக்கு ஒரு ஆடிட்டர் தேவை. இந்தியாவில் யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சாங்க, 4 பேர் தவிர்த்து 4 பிக் 4 தெரிஞ்சாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்த ஆடிட் பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் 400 பேர் தேவை. 400 பேர் நீ வந்து அவுட் சோர்ஸ் பண்ணிக்கோ, வெளியிலேருந்து ஒரு 2 வருஷத்துக்கு ஆள் எடுத்துக்கோ, ட்ரெயின் பண்ண 400 பேர் எந்த கம்பெனி சேர்ந்தாங்க இல்லையா? அதனால் சொல்கிறான் சின்னதாக இருந்தால் முடியாது. அதுக்கப்புறம் வந்து பிரம்மையான் கம்பெனி கொடுத்தாங்க, அப்புறம் வேறு இருக்கோ ஜாயிண்டாக செஞ்சாங்க. ஸோ நம்ம ஸ்மாலாக இருக்கும். பட் இதை எப்படி உடைக்கிறது அப்படின்னா அதை ஒவ்வொரு பார்ட்டும் உடைச்சு இப்போ தான் டெக்னாலஜி வந்துருக்கேன். இப்போ இந்த யூஸ் பண்ணி சத்தியம் கம்ப்யூட்டர்ஸ் அந்த வேலை அதெல்லாம் வீடு செஞ்சிடலாம். அவ்வளோ நாள் ஆகாது. அவன் 3 வருஷம் பண்ணான், 2 வருஷம் பண்ணாங்க. அவ்வளோ நாள் ஆச்சு எல்லா ரெக்கார்டும் எடுத்து பார்த்து அனலைஸ் பண்ணி. அதில் திங்ஸ் பிகம் ஃபாஸ்டர். பட் நம்ம அதை டெக்னாலஜி வைஸ் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு நிறையா வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். பட் திஸ் இஸ் கோயிங் ஏன் நம்ம பண்ணணும் அப்படின்னா இது பண்ணாமல் இருக்கிறேன் அப்படின்னா வில் பி லாஸ்ட் இந்த மார்க்கெட். நம்ம இனிமேல் வந்து இது தெரியல அப்படின்னா நம்மளால் தொழில் நடத்த முடியாது. எப்படி கம்ப்யூட்டர் தெரியலன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதோ அதேமாதிரி ஏஐ தெரியல நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. பட் கொஞ்சம் கொஞ்சமாக ஏஐ என்னது நம்ம கற்றுப்போம். ஸோ இதுக்கு எஸ்எஃப்டி டிடிஎஸ் 2 இருந்தால் 2த்துலேயும் வந்து ஏதாவது ஒன்று தான் எடுக்கணும். அதிகமாக இருக்கிறத நீங்கள் எடுத்துங்க, ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிங்க. அதிகமான அமௌண்ட் டபுள்டியாக வந்து போகுது. அப்போ அவங்க ப்ராடக்ட் ஃபிக்ஸட் டெபாசிட் என்ன பாருங்க, ஒரு சர்டிஃபிகேட் தான் வாங்கிங்க. தட் வில் ப்ரொடெக்ட் அஸ். நாளைக்கு ஸ்கூட்டியில் வந்து நீங்கள் வந்து எஸ்எஃப்டியில் போட்டு டிடிஎஸ் போட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னா நீ என்ன பண்ணுவோம், இந்த சர்டிஃபிகேட் தான் நாங்கள் எடுத்துக்கோம். திஸ் இஸ் given by the bank which includes paid plus accrued. பெய்ட் அக்ரூட் அதான் அளவு. அவன் டிடிஎஸ் நம்ம காலையில் அதை அவன் பார்த்துக்கலாம். இன்கம் மட்டும் நம்ம கரெக்டாக பார்க்கணும். ஓகேவா? ரைட், வெரி குட்.